இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்ன, ஆல்சோ இதில் வந்து நமக்கு LPDDR4 அது 4GB RAM வித் 3200 MHz RAM சப்போர்ட்டோட வருது. ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கீபோர்டு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கீபோர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ, நம்ம தான் கீபோர்டு ஆல்ரெடி 2-3 வச்சிருக்கோம். இதில் எதுக்கு புது கீபோர்டு வர? அதுக்கே நம்ம இன்னும் ரிவ்யூ கொடுத்தா கரெக்ட். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷலான கீபோர்டு. அது ஸோ இந்த கீபோர்டில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ ப்ரோ கீபோர்டு வந்து நீங்கள் கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அட்டைப்பெட்டி கொஞ்சம் கொடுங்க. இது கீபோர்டா ப்ரோ? ஆக்சுவலி இதுக்குள்ளே தான் நம்ம கீபோர்டு இருக்குது. ஸோ வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம அன்பாக்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நல்லா தெளிவாக யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிவ்யூவே போடணும். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி மட்டும் தான் காமிக்க போகிறேன். ஸோ நான் உங்கள் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த கீபோர்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கத்தியை கொடுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீபோர்டு இருக்குது. எஸ் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த அட்டைப்பெட்டியை போடலாம். நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ராஸ்பெரி பை 400. ஆக்சுவலி இது வந்து ஒரு கீபோர்டு, ஆல்சோ இது வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர். ஒரு கீபோர்டுக்கு கீழே வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் லைக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ தமிழில் வந்து நம்ம வந்து இந்த கண்டென்ட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேர் இந்த கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோட்டோ வச்சு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காங்க. பட் நான் இந்த ப்ராடக்ட்டை நேர்லேயே வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு இந்த பக்கம் ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா அந்த அதர் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ராஸ்பெரி பை 400 கீபோர்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க முன்னாடி இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த கீபோர்டு வந்து ஒரு ARM ப்ராசஸர், அதுவும் இது ஒரு குவாட் கோர் ப்ராசஸர். ஆல்சோ இதில் வந்து நமக்கு LPDDR4 அது 4GB RAM வித் 3200 MHz RAM சப்போர்ட்டோட வருது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸரோட பேர் வந்து Broadcom BCM2711 C சீரிஸ் ப்ராசஸர். ஆல்சோ இது வந்து ஒரு A72 ப்ராசஸர். அண்ட் இது வந்து ஒரு 4 கோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 1.8 GHz. ஆல்சோ இது வந்து 2 GHzக்கு நம்ம ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நமக்கு ஒரு மெயினான விஷயம், அது ராஸ்பெரி பை 4 விட பை 400 பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கீபோர்டுக்கு கீழே ஃபுல்லாகவே நமக்கு ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய ஹீட் சிங்க் இருக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் நமக்கு பெரிய ஹீட் சிங்க் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸர் சீக்கிரமாக ஹீட் ஆகாமல் அந்த ஹீட் வந்து டிஸ்போஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த கீபோர்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே விச் மீன்ஸ் நான் ஒரு 2 hours நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ராஸ்பெரி பை 400 யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆல்சோ பை 4ல் வந்து லேக் இருந்துச்சு, பட் இதில் வந்து லேக் இல்லாமல் இருந்துச்சு. ஆல்சோ அதே மாதிரி ஹீட்டை பற்றி பொறுத்த வரைக்கும் இந்த கீபோர்டு வந்து 58 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் போச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லவே இல்லை. பட் இதே நம்ம பை 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் வந்து 85 ஆர் ஈவன் 90 கூட போகும். நான் யூஸ் பண்ணும்போது என்னோட பை 4லாம் 90 டிகிரி செல்சியஸ்க்கு போயிருக்கேன். அண்ட் ஒரு கைண்ட் நோட் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் பர்பஸ்க்கும் கிடையாது. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை என்னோட ஃப்ரெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கீபோர்டு எனக்காக வந்து அவர் அமைச்சிருக்காரு. அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த கீபோர்டில் நமக்கு 78 கீஸ் கிடைக்கும். அண்ட் இந்த கீ வந்து நமக்கு ஒரு UK கீபோர்ட் லேஅவுட். ஸோ இப்போது இதில் நமக்கு என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது கிங்ஸ்டன் லாக்னு நினைக்கிறேன் அந்த லாக் இருக்குது. அப்புறம் ஒரு ஈத்தர்நெட் போர்ட், இது வந்து கிட்டத்தட்ட 1 GBs வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ஒரு USB 2.0, அப்புறம் 2 USB 3, அதுக்கப்புறம் ஒரு C-type பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 HDMI போர்ட், நெக்ஸ்ட் ஒரு SD கார்டு போடுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தான் நமக்கு இந்த 40 பின் GPIO பின்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கீபோர்டோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்குது. ஆல்சோ இந்த கீபோர்டில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கீபோர்டில் வந்து நமக்கு பவர் ஆன் அண்ட் பவர் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. நமக்கு இதே ராஸ்பெரி பை 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இந்த பவர் ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது ஒரு குட்டி அட்வான்டேஜாக இருக்குது. ஆல்சோ இது வந்து நமக்கு ஒரு PC ஃபீல் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் லைட்டாக கொடுக்குது. ஆல்சோ இது நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கல. நான் டே டு டே லைஃப்பில் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ரிவ்யூ நான் கொடுக்குறேன். இந்த ராஸ்பெரி பை 4ஓட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் இது எனக்கு வாங்கி அமைச்சது என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த 2 hours யூஸ் பண்ணதில் நான் ஒரு குட்டி ரிவ்யூ மட்டும் சொல்கிறேன். யூஸ் பண்ண வரைக்கும் எங்கேருந்து ஒரு லேகுமே கிடையாது. அதே மாதிரி யூடியூபாக இருக்கட்டும் ஆர் அதர் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எனக்கு 4K 60 FPS வந்து கொஞ்சம் ஹேங் ஆகாமல் லேக் ஆகாமல் ஓடிச்சு. அதே மாதிரி ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இது போகவே இல்லை. அண்ட் அதே மாதிரி இதோட கீஸ் டைப் அடிக்கிறதுக்குமே நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி கீஸில் வந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்னோடய மைக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இது ஒரு மெம்பரன் கீபோர்டு அப்படிங்கிறனால நமக்கு சவுண்ட்ஸ் அதிகமாக வராது. அதே மாதிரி இந்த கீயோட லைஃப் டைம் எனக்கு எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னா ராஸ்பெரி பை 400 அப்படிங்கிற இந்த ஒரு கீபோர்டை பற்றி தான் பார்த்துருப்பீங்க. ஆல்சோ இது வந்து ஒரு குட்டி மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆல்சோ இதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி தான் எனக்கு கண்டிப்பாக ரிவ்யூ போடுவேன். ஸோ ரிவ்யூக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஆல்சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, see you. Signing off, Bala Saravanan. Bye.